கூடியிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. ஏனென்றால் நான் பார்க்கிற வரையில், என் கண்ணுக்கு எட்டிய வரையில் நிறைய பேர் உங்களுடைய குழந்தைகளை கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறீர்கள். நீங்க இருக்கிற திசை நோக்கி நான் தொழுகின்றேன். ஏன்னா பிள்ளைகளை கூப்பிட்டு இப்ப எங்கேயுமே போக முடியாது. இந்த பிள்ளை மடியில உட்கார்ற பிள்ளையா இருந்தா வேற வழி இல்லாம ஏமாத்தி அழிச்சிட்டு வரலாம். அதுவே கொஞ்ச நேரம் தான் உட்காந்துருக்கு. இந்த ஆண்டி எவ்வளவு நேரம் பேசுவாங்க. நீ என் டீனேஜ் பசங்க எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ், எங்க நீ போ, நான் வீட்டுல கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன்றாங்க. நம்ம பிள்ளைகள் நெருங்கின சொந்தக்காரர்களுடைய கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன்றாங்க. ஆன்லைன்ல பாத்துக்கிறான். டேய், கல்யாணம் ஆன்லைன்ல பண்றது இல்லடா, நேரடியா போய் பார்க்கணும். அப்படி நீங்க பலவந்தப்படுத்தி திருமணத்துக்கு அழைத்து கொண்டு போனாலும் அங்க போய் போனை பார்த்துட்டே இருக்கும். ஒருத்தர் வந்து அவங்க அம்மாட்ட பேசிட்டு போறாரு. இவன் கேட்கறான், அந்த அங்கிள் ரொம்ப நேரமா உன்ட்ட பேசுறாரு, இவர் யாரு? நிஜமாவே உன் தாய் மாமா வந்தாண்ட. எல்லாருமே அங்கிள் தான் கூப்பிடுறான். பால் போடுறவர் அங்கிள், வாட்ச்மேன் அங்கிள், எல்லா அங்கிள் தாய் மாமன் அங்கிள். தமிழ்ல எத்தனை சொற்கள் இருக்கா? ஒன்று விட்ட சித்தப்பா என்ற சொல் நம்முடைய பழக்கத்திலே இருக்கிறது. முதல்ல இன்னும் ஒரு தலைமுறை பண்ண சித்தப்பாவே இருக்க மாட்டோம். அப்புறம் ஒன்று விட்ட சித்தப்பாக்கு எங்க போறது? சித்தப்பாவே இருக்க ஒரே ஒரு பிள்ளை இருந்தா அப்புறம் சித்தப்பா எப்படி வரும்? இப்போ இவ்வளவு சொற்கள் இருக்கிறது, இவ்வளவு உறவு முறைகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் சாதனங்களில் இருந்து வெளியே வரமாட்டேன் என்கின்றார்கள். என்ன செய்வது? இதுதான் இன்றைக்கு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கிற மகத்தான பிரச்சனை. ஏனென்றால் ஒரு போனை நீங்கள் ஒரு 13-14 வயது மாணவரிடமோ மாணவியிடமோ கொடுக்கிற போது கட்டற்ற சுதந்திரம் அவர்கள் கைகளுக்கு வருகிறது. வருதா இல்லையாங்க? நாவடி பகுதியில் பிள்ளைங்க அதெல்லாம் செய்யறது இல்லையா? சென்னையில தான் செய்யறாங்களா? சும்மாவே இருக்கீங்க. அப்புறமா பேச்சாளர்களை பேச கூப்பிட்டால ஐயாவுக்கு தெரியும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க கை தட்டலன்னா எங்களுக்கு சந்தேகமாவே இருக்கும். பாதியில கிளம்பிடுவீங்களோ. இவர்களை சாதனங்களிலிருந்து வெளியே எடுக்க வேண்டியது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஏன்? கட்டற்ற சுதந்திரத்தை ஒரு போன் கொடுத்து விடுகிறது. உடனே ஒரு ஜியோவோ ஏதோ ஒண்ணு டேட்டா ஆல்மோஸ்ட் ஃப்ரீ. வெளிநாடுகள்ல அப்படி கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் ஃப்ரீ. எல்லாம் அவன் எதை பாக்குறான்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவன் என்ன செய்ய பார்த்துட்டே இருக்கான். அப்பாவும் அம்மாவும் அந்த சைடு வந்தாக்க அதை அப்படி கவுத்துறான் போன். அப்படியே இருக்கான். ஒரு வீட்டின் வரவேற்பறையில் அப்பா அம்மா மகன் மகள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல காட்சி இல்ல? அவர் டாக்டர் லட்சுமி பத்தி பார்த்த காட்சி மாதிரி, தாமரை குளம் காட்சி மாதிரி. அப்பா அம்மா மகன் மகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா சந்தோஷப்படாதீங்க, அவங்கவுங்க போன்ல யார் யாருக்கும் பேசிட்டு. அப்ப என்ன செய்வது? கேட்டு அதையே பார்த்துட்டு இருக்கேடா, என்னதான் செய்யறது? புரியுமா உனக்கு? நான் என்ன பார்க்கறேன்னு சொன்னா புரியுமா? நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கேன். அவன் டேட்டா அனலிட்டிக்ஸ் பார்க்கல, ஒண்ணும் பார்க்கல. நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஏஐ பத்தி படிச்சிட்டு இருக்கேன். சாட் பாட் பத்தி நான் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு புரியுமா? அந்த அம்மா உடனே ரொம்ப சந்தோஷமா எங்க சுரேஷ் போன்ல என்னென்னவோ பாக்குறான், எனக்கே என்ன இது ஒரு பெருமையா? அப்போ என்ன செய்வது? நம்ம ஒரு சபதம் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம பிள்ளைகள் போனையே பார்த்துட்டு இருக்காங்கன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம்ல, நாம எவ்வளவு நேரம் போனை பார்க்கிறோம் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா அப்பா 16 மணி நேரம் போனை பார்த்துட்டு மகன் கிட்ட என்ன நேரம் போனை பாக்குறியா குன்றவனா கேட்பவன். நம் பிள்ளைகள் நாம் சொல்லுவதை கேட்டு நடப்பவர்கள் அல்ல, நாம் வாழுவதை பார்த்து வாழ்கிறவர்கள் தான் நம்முடைய பிள்ளை. சார் நீங்க ஸ்கிரீன் டைம் குறைச்சாதான் சார் அவன் குறைப்பான். ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கு, இந்த வயசுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3-4 வயசு பிள்ளை. அது தினம் பாக்குது. அவங்க இல்ல இந்த குழந்தை பாப்பா மதிய ஒரு பாப்பா தினம் பாக்குது. இரவு உணவுக்கு பிறகு ஒரு 8:30 அவங்க வீட்டுல ஒவ்வொரு நேரம் சாப்பிடுறாங்க. சில பேர் 12 மணிக்கு பீட்சா வர வச்சு சாப்பிடுறாங்க. சில பேர் ராத்திரி 1 மணிக்கு பிரியாணி வர வச்சு சாப்பிடுறோம். அவர்களுடைய செரிமானத்தின் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. நமக்கு வேலைக்கு ஆகாது சாமி. அவங்க ஒவ்வொரு நேரம் சாப்பிடுறாங்க. என்ன நேரம் வேணா சாப்பிட்ட உடனே என்னுடைய வீட்டில் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் அரை மணி நேரம் புத்தகம் படிக்கிறார்கள் என்பதை குழந்தை மனதில் பதிய வைத்துக் கொண்டால் அது வளர 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 அதுவும் அதையே செய்யும். என்னங்க உண்மையா இல்லையா? செல்லை விடு புத்தகத்தை எடு என்பதை நம் வீடுகளினுடைய தாரக மந்திரமாக நாம் மாற்ற வேண்டும். புத்தகத்தை எடு நீங்க சொல்றீங்க மேடம், அதெல்லாம் எடுக்கிற 2 பக்கம் படிக்கிறதுக்குள்ள கண்ணை சொருகுது பாருங்க. இப்ப இங்க முதல் முறை புத்தக கண்காட்சி நடத்துறீங்க, அடுத்த முறை நடக்குது, அடுத்த ஆண்டு இதே இடத்துல நடக்குதுன்னு வைங்க. நீங்க கிளம்பி வரீங்க, புக் ஃபேருக்கு போலாம் வா. உங்க வீட்டுக்காரமா என்ன சொல்லும்? போன தடவை வாங்கினதெல்லாம் படிச்சேன், பயங்கரமா போய் அங்கிட்டு திரிஞ்சு வாங்கினியே, அப்படியே முதல்ல இதை படி, அப்புறம் அடுத்த சொல்லுமா சொல்லாத கட்டாயம். ஏன்னா நீங்க என்ன செய்யறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்க வீட்டுக்காரமாக்கு தெளிவோ தெரியும். நீங்க மொய் எழுத போறீங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு மொய் எழுத போறாங்க, சார் மொய் எழுத போறாருன்னு வைங்க. ஒரு 1000 ரூபாய் எழுதிடலாமா? எதுக்கு ஏமா 1000 கூட எழுதலன்னு கேவலமா நினைப்போம்மா. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க 750 தான் மொய் வச்சாங்க. கூட 50 ரூபாய் போட்டு 800 வேணா வைக்கலாமே தவிர 1000 எதுக்கு? உங்களுக்கு அப்படி ஒரு கல்யாணம் உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா அந்த ஃபங்க்ஷன் எப்ப நடந்தது, அதுக்கு எவ்வளவு மொய் வந்தது, அதுக்கு என்ன கலர் சாரி அவங்க கட்டினாங்க, எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.
அப்பத்தாரமாவும் சேர்ந்து இந்த முடிவுக்கு வரணும். படிக்கணும். படிச்சா அந்த கண்ணை கட்டுதை என்ன செய்வது என்றால் அப்படிதான் இருக்கும். உடனே நீங்க சொல்லுங்க, நீங்கள்லாம் மட்டும் நிறைய படிக்கிறீர்கள், என்னால் படிக்க முடியவில்லை என்றால் படிப்பது உன் பேர். அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். முதல்ல எல்லாருக்கும் கண்ணை கட்ட தான் கட்டும். நாம எல்லாம் ஜியாகிரபி படிச்சப்போ கண்ணை கட்டலன்னு மனசாட்சியோட யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கட்டாயம் கண்ணை கட்டும். அது சில ஆசிரியர்கள் வந்தா அந்த வகுப்பு வரும்போதே கண்ணை கட்டும். இன்னும் வகுப்பே ஆரம்பிக்கல, அப்படியே இழுக்கும் பாருங்க. நமக்கு வகுப்புல தான் நம்ம முதல்ல சில முக்கியமான வாழ்க்கை பாடங்களை கத்துக்கிறோம். கண்ணை திறந்துகிட்டே தூங்குவது எப்படி, எவ்வளவு உபயோகமான பாடம் பாருங்க நீங்க வாழ்க்கையில. இதெல்லாம் வகுப்புல தான் நம்ம கத்துக்க முடியும். அப்படிதான் கண்ணை கட்டும். ஆனா அதை மீறி நமக்கு ஒரு உறுதி வேண்டும். ஏனென்றால் புத்தகங்கள் நம்மை வேறு ஒரு உலகத்துக்கு அழைத்து செல்கின்றது. அப்ப எதுல இருந்து ஆரம்பிக்கும் அந்த கேள்வி வருது இல்லையா? இந்த மானுட சமூகமே கதைகளிலிருந்து தான் ஆரம்பிக்கும். மானுட சமூகத்தில் ஒவ்வொரு வளர்ச்சி என்பதும் கதையிலிருந்து தான் ஆரம்பிக்கும். இன்றைக்கு பள்ளிகளில், மேல்நாடுகளில் சரி, நம்ம நாட்டிலையும் சரி, ஸ்டோரி டெல்லிங் என்பது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கதை சொல்லுவதன் மூலம் சிலவற்றை விளக்குகிற போது நம்முடைய மனத்துக்கு அது மிக நெருக்கத்திலே வந்து விடுகிறது. அந்த கதை சொல்வதிலிருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கதை இன்றைக்கு சொல்லுவது ரொம்ப குறைந்து விட்டது. நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்பத்தா வீட்டுல இருக்கோம். எங்க வீட்டுல ஒரு பெரிய அந்த போனின்னு சொல்லுவோம். நீங்க உங்க பகுதியில் எப்படி சொல்லுவீங்க தெரியல, போனின்னு சொல்லுவோம். அது ஒரு இது மாதிரி வானொலி மாதிரி இருக்கும். அது கடாய். அதுல வந்து சோத்தை போட்டு நல்லா குழைச்சு அடிச்சு எல்லா பிள்ளைக்கும் ஆளுக்கு ஒண்ணு கொடுப்பாங்க. இவ்வளவு பெரிய உருண்டை ஒண்ணு கொடுப்பாங்க. கூடவே ஒரு கதை. பெரும்பாலும் வந்து ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. இப்பெல்லாம் ஒரு அப்பத்தாவையும் காணும். எங்க போச்சுன்னே தெரியல. அப்பத்தாவையும் காணும், கதையும் காணும்.